ஹலோ சுட்டீஸ். டுடே நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தமிழ் புக் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் லெசன் அழகு 2 பார்க்கலாமா? சட்டை போட்ட பட்டாணி. பட்டாணி பார்த்துருக்கீங்களா? அதுக்கு மேலே ஒரு துணி போட்ட போல் இருக்கும். பட்டாணி பார்த்துருப்பீங்க. நீங்கள் நிறைய பேர் உரிச்சது தான் பார்த்துருப்பீங்க. உரிக்காத பட்டாணி இருக்கும். பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு கிளாத் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதான் சட்டை போட்ட பட்டாணி. குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, முக்காலி மேல் தக்காளி, பாட்டு ஒன்று பாடுதாம், பச்சை வண்ண மொச்சை கேட்டு தாளம் போடுதாம், சட்டை போட்ட பட்டாணி சேர்ந்து ஆட்டம் ஆடுதாம். மறுபடியும் நான் படிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. சட்டை போட்ட பட்டாணி. குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, முக்காலி மேல் தக்காளி, பாட்டு ஒன்று பாடுதாம், பச்சை வண்ண மொச்சை கேட்டு தாளம் போடுதாம், சட்டை போட்ட பட்டாணி சேர்ந்து ஆட்டம் ஆடுதாம். இதில் மொத்தம் 3 லெட்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன? இக்கு, இச்சு, இட்டு. இப்போது இக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் இக்கு யூஸ் பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ முக்காலி அப்படின்னு வரும்போது நம்ம நடுவில் இக் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். மு இக் கா லி, முக்காலி. தக்காளி, தா இக் கா லி, தக்காளி. முறுக்கு, மு ரு இக் கு, முறுக்கு. கொக்கு, கோ இக் கு, கொக்கு. பார்த்தீங்களா? இப்போ இக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு தெரியுதுங்களா? முக்காலி, தக்காளி, முறுக்கு, கொக்கு. அடுத்தது இச்சு. இச்சு இச்சுன்ற வார்டை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். பச்சை, மொச்சை, எலுமிச்சை, குச்சி. நான் மறுபடியும் ரீட் பண்ணுறேன். பச்சை கலர், பச்சை கலர் சொல்லுவோம் இல்லைங்களா? பா இச்சை, பச்சை. மொச்சை, மொச்சைக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோ இச்சை, மொச்சை. எலுமிச்சை, ஏ லு மீ இச்சை, எலுமிச்சை. குச்சி, குச்சி பார்த்துருப்பீங்க எல்லாரும். கு இச்சி, குச்சி. இட்டு. இந்த வார்த்தையை இந்த வேர்டை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சட்டை, சா இட்டை, சட்டை. பட்டாணி, பா இட்டா நீ. தட்டு, தா இட்டு, தட்டு. முட்டை, மு இட்டை, முட்டை. தொப்பி போட்ட பாப்பா. இந்த பிக்சரில் பாருங்கள், அழகான வயல்வெளி தெரியுது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அழகான தென்னை மரம் இருக்குது, வாத்து இருக்குது, நத்தை இருக்குது. ஒரு பாப்பா அழகாக தலையில் தொப்பி போட்டுட்டு நடந்து வராங்க. அழகாக இருக்குங்களா? தொப்பி போட்ட பாப்பா. படிக்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்கள். குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, நத்தை வாத்து இரண்டுமே சேற்று வயலில் நடந்ததாம், தொப்பி போட்ட பாப்பா வர கட்டாழி அருகே ஒளிந்ததாம்,
கீற்று ஒன்று கீழே விழ 2 ஓட்டம் பிடித்ததாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வேர்ட் கொடுத்துருக்காங்க. இத்து, இப்பு, இரு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம வல்லின எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. கசட, தப்பற, அதுதான் வல்லின எழுத்துக்கள் சொல்லுவாங்க. அந்த வேர்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இத்து, அப்போது நத்தை, நா இத்தை, நத்தை. வாத்து, வா இத்து, வாத்து. சிறுத்தை, சி ரு இத்தை, சிறுத்தை. மத்து, மா இத்து, மத்து. இப்பு, தோ இப்பி, தொப்பி. பாப்பா, பா இப்பா, பாப்பா. சீப்பு, சி இப்பு, சீப்பு. பப்பாளி, பா இப்பா லி, பப்பாளி. இட், கற்றாழை, கா இட் ரா ழை, கற்றாழை. கீற்று, கீ இற்று, கீற்று பார்த்துருக்கீங்களா? தென்னை மரத்தில் வரும்பாங்க கீற்று. புற்று, பூ இற்று, புற்று. காற்றாடி, கா இற்றாடி, காற்றாடி. இப்போ இந்த வேர்டை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் நம்ம பயிற்சி பார்க்கலாம். எழுத்திற்கு உரிய எழுத்தை இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? கற்றாழை, முறுக்கு, சீப்பு, முட்டை, நத்தை, பச்சை. கலர், அதாவது கலர் வந்து பச்சை கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஓகேங்களா? வல்லின எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ முறுக்கு, மு ரு இக்கு, முறுக்குன்னு எழுதுவோம் இல்லைங்களா? அப்போ இக்கு, அப்போ இக்கோட இது ஜாயின் பண்ணணும். செகண்ட் வந்து இச்சு. இச்சுன்றது என்ன? பச்சை கலரை குறிக்கிறது. பா இச்சை, பச்சை கலரை குறிக்கிறது. அப்போது பச்சை கலரில் இச்சை ஆட் பண்ணணும். தேர்ட் ஒன்று என்ன? முட்டை, மு இட்டை, முட்டை. முட்டையோடு இதை ஆட் பண்ணணும். இத்து, இத்துனா நத்தை, நா இத்தை, நத்தை. இப்பு, சீப்பு, சி சி இப்பு, சீப்பு. அதோட நம்ம ஆட் பண்ணுறோம். இரு, கற்றாழை, கா இட் ரா இழை, கற்றாழை. அப்போ இரோடு நம்ம ஜாயின் பண்ணுறோம். எழுத்திற்கு உரிய படத்தை வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேர்ட்ஸ், அதாவது இப்போ வந்து இப்போ கொக்குன்னா அதில் இக்குன்னு வரும் பார்த்திங்களா? ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம இங்கே வந்து வரையணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன இருக்குது? இக்கு இருக்குது. ஓ, இது எதோட மேட்ச் ஆகும்? கொக்கு, கோ இக்கு. அப்போ இங்கே வந்து இந்த இடத்துல கொக்கை வரையணும். செகண்ட் வார்த்தை இச்சு, இச்சுன்னு இருக்குது பார்த்திங்களா? செகண்ட் வேர்டு இச்சுன்னு இருக்குது. அப்போது எலுமிச்சை, எலுமிச்சை இங்கே வந்து ட்ரா பண்ணணும். தேர்ட் ஒன்று இட்டு, சட்டை, சா இட்டை, சட்டை. அப்போ இந்த இடத்துல சட்டையை வரையணும். ஃபோர்த் ஒன்று இத்து, இத்துன்றது என்ன? வாத்து, வா இத்து, வாத்து. இப்பு, இப்புன்றது என்ன? தொப்பி, தோ இப்பி, தொப்பி. அப்போ தொப்பியை இங்கே வரையணும். இரு, இருன்றது என்ன? காற்றாடி, கா இட் ரா டி. அப்போ இங்கே காற்றாடி இங்கே வரையணும். ஓகேங்களா? இங்கே வந்து எழுத்து பயிற்சி. நீங்கள் வந்து பென்சிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்துக்கு மேலே ட்ரேஸ் பண்ணிகிட்டே வரணும். இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா? அந்த இடத்துலையும் நீங்கள் அழகாக எழுதணும். இங்கே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அழகாக இந்த இடத்துல நம்மளால் எழுத முடியும். இக்கு, இச்சு, இச்சுன்றது எலுமிச்சை. அப்போது இந்த இடத்துல இச்சும் அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி டாட் டாட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல ட்ரேஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல அழகான நீங்கள் இச்சு எழுத முடியும். படங்களுக்கு உரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படங்களுக்கு உரிய எழுத்து. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா
இக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இக்குன்றது என்ன? தக்காளி. செகண்ட் பிக்சர் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? அவரைக்காய் இருக்குது, எலுமிச்சை இருக்குது. எந்த வார்த்தையோட மேட்ச் ஆகும்? எலுமிச்சை. எலுமிச்சை. ஓகேங்களா? தேர்ட் ஒன்று முக்காளி. இக்கு. படத்திற்கு உரிய எழுத்தை எழுதுக. இங்கே என்ன வார்த்தை வரும்? இக்கு. செகண்ட் ஒன்று குச்சி, இச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எழுதுக. இப்போ இல்லை இட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இட்டுன்ற வார்த்தையை நம்ம பென்சிலில் அழகாக ட்ரேஸ் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த எழுத்து இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு இத்து கொடுத்துருக்காங்க. இத்துன்ற வார்த்தையும் அதே மாதிரி பென்சிலில் நம்ம எழுதணும். அந்த வார்த்தையை கீழே இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். படத்திற்கு உரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் 2 பிக்சர் இருக்குது. என்ன வரும்? சட்டை, பட்டாணி, ரெண்டுக்குமே இட்டு தான் வரும். அப்போ இங்கே இட்டில் நம்ம மார்க் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், சிறுத்தை, நத்தை, ரெண்டுக்குமே இத்து வரும். நல்ல இத்தில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். படத்திற்கு உரிய எழுத்தை எழுதுக. இதில் என்ன வார்த்தை வரும்? தட்டு, தா, இட்டு, 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 தட்டு. இது வந்து மத்து, மா, இத்து, மத்து. இங்கே இப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இப்பு வார்த்தை மேலே நம்ம பென்சிலில் ட்ரேஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? இங்கே இரு வார்த்தையும் நம்ம பென்சிலில் ட்ரேஸ் பண்ணிட்டே வந்து இங்கே அந்த வார்த்தையை எழுதணும். படங்களுக்கு உரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுக. என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? தொப்பி, பப்பாளி, ரெண்டுத்துக்குமே அது பொருந்தும். தொப்பி, தோ, இப்பி, தொப்பி. இப்போ வருதுங்களா? பப்பாளி, பா, இப்பாளி, பப்பாளி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? புற்று, காற்றாடி, ரெண்டுத்துக்குமே இர் அப்படின்றது வரும். அப்போது இர்ரை நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். படத்திற்கு உரிய எழுத்தை எழுதுக. பாப்பா, பா, இப், பா, பாப்பா. அப்போ இந்த இடத்துல இப்பு போடணும். இந்த இடத்துல இது என்னது? இது கீற்று, கீ, இர், ரு, கீற்று. கற்றல் பயணம். எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ தான் சொன்னேன், இது பேர் என்ன? கீற்று. கீ, இர், ட்ரு, கீற்று. செகண்ட் ஒன்று வாத்து, வா, இத்து, வாத்து. தேர்ட் ஒன்று தக்காளி, தா, இக், கா, லி, தக்காளி. ஃபோர்த் ஒன்று எலுமிச்சை, ஏ, லு, மீ, இச்சை, எலுமிச்சை. பட்டாணி, பா, இட், டா, நீ, பட்டாணி. சீப்பு, சி, இப்பு, சீப்பு. சொல்லிக்கொண்டே எழுதுக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைகளை நம்ம பென்சிலில் ட்ரேஸ் பண்ணிட்டு வரணும். அப்புறம் அந்த எழுத்து இங்கே எழுதணும். சரிங்களா? படம் பார்த்து கதை கூறலாம். இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஒரு குரங்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் வாழைப்பழம் பிச்சு எடுக்கிறாங்க. எடுக்கும்போது கை தவறி கீழே விழுந்துருது. அதிர்ச்சியாக குரங்கு பார்க்குது. அப்போ கீழே இருக்க மொத்த குரங்குங்களாம் அந்த வாழைப்பழத்தை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு இந்த குரங்கு வந்து ஒரு வாழைப்பழத்தை மொத்த கீத்தாக கையில் கொண்டு போய் பிச்சு சாப்பிட்லான்னு பார்க்குது. எடுக்கும் போது கை தவறி கீழே விழுந்துருது. அது மொத்த குரங்குங்கிட்ட கையில் மாட்டிக்குது. உடனே அந்த குரங்கு என்ன பண்ணுது? மற்ற எல்லா குரங்குக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குது. இது பேர் தான் பகிர்ந்து உண்ணுதல். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பொருள் கொண்டு வந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்ணும். ஓகேவா சுட்டீஸ்? இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.